அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் யூஸ் ஆகக்கூடிய மெக்கானிக் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். மெக்கானிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, ஸ்டாட் 1, ஸ்டாட் 2, ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, இப்போ இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ரிசல்ட் மட்டுமே வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உள்ள பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுட்டோம். அடுத்து போடுங்க நிறைய கமெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அந்த தேடி பாருங்கள். தனித்தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன் டாபிக் போட்டு. அப்போது நான் உங்களுக்கு அது எப்படி பார்க்கணுன்ற ரிஹர்சல் வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிசல்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், பெரிய கான்ஃபிடென்ட்டு உருவாகும். ஓகே, சரி. இப்போ மெக்கானிக்ஸில் இப்போ இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இது வந்து பிஜிடிஆர்பிக்கு வராது, யூஜிடிஆர்பிக்கு மட்டும்தான் இல்லையா? மெக்கானிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸ் இதிலிருந்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ போர்சஸ் P and Q ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் ஆப்ஷன் ஏ ஆர் ஈக்குவல் டு, இதை வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. ப்ராப்ளம் ஒன்று போட்டிருக்கேன், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா. நிச்சயம் ஒரு ப்ராப்ளம் வருது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபார்மில் மைண்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், த மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஆஃப் two forces P and Q acting at an angle alpha is, இந்த நாளில் இதான் பெஸ்ட், மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, தி மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஆஃப் டூ forces P and Q acting at an angle alpha is dash R equal to root of P square plus Q square plus 2pq cos alpha. அடுத்தது பாருங்கள், இப்போ நான் கேட்கறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதை வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க, அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், த ஆங்கிள் which the resultant makes with the line of action of OB or Q is tan inverse P sin alpha divided by Q plus P cos alpha. Okay, the angle which the resultant makes with the line of action of OB or Q is tan inverse P sin alpha divided by Q plus P cos alpha. அடுத்து பாருங்கள், if two or more forces acting on a rigid body in such a way that the body continues in its state of rest or of uniform motion in a straight line, they are said to be in dash equilibrium. Okay, if two or more forces act on a rigid body in such a way that the body continues in its state of rest or of uniform of motion in a straight line, they are said to be in equilibrium. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, the angle which the resultant makes with the line of action of OB or Q is tan inverse P sin alpha divided by Q plus P cos alpha. ஓகே, அடுத்து பாருங்கள், if the two forces P and Q are at right angles to each other, then the resultant is root P minus Q. If the two forces P and Q are at right angles to each other, then the resultant is root P minus Q. அடுத்தது பாருங்கள், when the two forces act along the same line in the same direction, same line, two forces act along the same line, same direction, same line la same direction act ஆகுது, that is PQ act along the same line in the same direction, then the resultant of the two forces என்னன்னா P plus Q. சேம் லைனில் ஆக்ட் ஆகுது, சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரிசல்டன் வந்து P ப்ளஸ் Q. இப்போ இன்னொன்று என்னென்னா, டூ ஃபோர்ஸஸ்ஸு ஆக்ட் ஆன் தி சேம் லைன் தான், பட் ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்தால் என்ன? இப்போ இது சேம் டைரெக்ஷனுக்கு இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி, P ப்ளஸ் Q. இப்போ சேம் லைன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது, when the two forces P and Q are equal, then the resultant is
2p cos alpha by 2. Two forces P and Q are equal. Then the resultant is 2p cos alpha by 2. ப்ராப்ளம் வந்திருக்கு இதை வச்சு. ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல், ரிசல்டன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள். If the resultant of two forces P and Q is at right angles to P, then the angle between the force is option B, cos inverse minus P by Q. If the resultant of two forces P and Q is at right angles to P, then the angle between the force is cos inverse minus P by Q. அடுத்து பாருங்க. The resultant of two forces P and Q is R1. If one of the forces is reversed, the resultant is R2. Then R1 square plus R2 square is 2 times P square plus Q square. Very very important one அது. Okay, அடுத்தது பாருங்க. Component of a force R along any direction making angle with it on opposite sides. R into sine other angle, R into sine of other angle divided by sine of sum of angles. Very important one இது. இது வச்சு ப்ராப்ளம்ஸ் நிச்சயம் கேட்பாங்க. Component of a force R along any direction making angles with it on opposite sides. R into sine other angle divided by sine of sum of angles. அடுத்து பாருங்க. If three forces acting at a point can be represented in magnitude and direction by the sides of a triangle taken in order, then they will be in equilibrium. This is triangle law of forces. Okay, if three forces acting at a point can be represented in magnitude and direction by the sides of a triangle taken in order, then they will be in equilibrium. This is triangle law of forces. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இன்னும் நிறைய 1 மார்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க, இது வச்சும் ப்ராப்ளம் கேட்பாங்க, இது வச்சும் ப்ராப்ளம் கேட்பாங்க. டூ ஃபோர்ஸஸ் P and Q are at right angle to each other. தென் ரிசல்டன்ட் என்னன்னா ரூட் P minus Q. இப்போ ஃபோர்ஸஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. PQ வந்து உங்கள் ஃபோர்ஸஸ். இப்போ இங்கே ரெண்டு ஃபோர்ஸஸ் சேம் லைன் சேம் டைரக்ஷன் ஆட் ஆகுதுனால ரிசல்டன்ட் வந்து P plus Q. அப்போ சேம் லைன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் ரிசல்டன்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இது வச்சு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம் போட்டிருக்கேன் நானும் வீடியோ. இப்போ இதுவும் ப்ராப்ளம் கேட்பாங்க. எதெல்லாம் வச்சு ப்ராப்ளம் கேட்க முடியுமோ அதுதான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் நிச்சயமாக சால்வ் பண்ணிடலாம். நிறைய இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் கொடுக்க போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு மார்னிங்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவேன். மெக்கானிக்ஸ் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சார் ரியலு காம்ப்ளெக்ஸு ODE PD இதெல்லாம் போடுங்க சார். ஆல்ரெடி போட்டேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அது எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.